சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் கல்யாணம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுது. அதாவது அடுத்தடுத்த சந்ததிகள் வரணும் அப்படின்னு சொல்லி கல்யாணங்கிற ஒரு பந்தத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த கல்யாணங்கிற ஒரு புனிதமான பந்தத்தை காலத்தே பயிர் செய் அப்படிங்கிற மாதிரி சரியான நேரத்தில் சரியான வயசில் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது. ஆனால் இங்கே ஒரு இளைஞன் தான் ரொம்ப வறுமையாக இருக்கேன், நம்ம குடும்பம் ரொம்ப வறுமையாக இருக்குன்னு சொல்லி அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்கான். வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னா பணம் என்ற ஒரு கருவி முக்கியமாக பார்க்கப்படுது. பணத்தால் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிர்ணயம் பண்ணுற கருவின்னு சொல்லி நிறைய பேர் தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பணத்தால் ஒரு சில விஷயத்தை வாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சம்பவம் இருக்குது. அதாவது கடந்து போன காலம், கடந்து போன வயசு, இது எதையுமே பணத்தால் திருப்பி கொண்டு வர முடியாது. ஆனால் இங்கே ஒரு இளைஞன் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பணம் முக்கியம்னு சொல்லி விழுந்து விழுந்து உழைச்சி இன்னைக்கு நல்லா சம்பாதிச்சு அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர் ஆகிட்டாரு. ஆனால் அந்த பணமே அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துருச்சு. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உண்மையாலுமே யார் மேலே தப்பு இருக்குது, யார் மேலே தவறு இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. உண்மையாலுமே நிறைய பேர் வாழ்க்கைக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பசுமையான கிராமத்தில் வசிப்பவர் ஜெயராமன். வயது 34. கடந்த 6 வருடமாக சிங்கப்பூரில் ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இவருக்கு வயதான அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க. நல்லா சம்பாதிக்கிறதால ஜெயராமன் அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய புது வீடாக கட்டிட்டு வராருங்க. அந்த ஊருக்காரங்கள்லாம் ஜெயராமனோட வளர்ச்சியை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமாக பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஜெயராமன் குடும்பத்து மேலேயும் வேலை மேலேயும் ரொம்ப அக்கறையாக இருப்பாருங்க. ஜெயராமனுக்கு அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப வயசானவங்க. ஜெயராமன் தலையெடுத்து தான் இப்போது அந்த குடும்பமே ரொம்ப பாராட்டும்படியாக வளர்ந்துருக்கு. ஏன்னா ஜெயராமன் அப்பா அம்மா ரொம்ப வறுமையில் தான் வளர்ந்துட்டு வந்திருக்காங்க. நாம் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி ஜெயராமன் 34 வயசு வரைக்கும் கல்யாணமாக இருந்திருக்காரு. இப்போது ஜெயராமன் நல்ல நிலைமைக்கு வந்ததால் அவனோட அப்பா அம்மா ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து ஜெயராமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினச்சி முடிவு பண்ணுறாங்க. ஜெயராமனை சிங்கப்பூர்லேருந்து வரவழைச்சி கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடணும்னு நினச்சி பக்கத்து ஊர்லேருந்து ஒரு இளம் பெண்ணை ஜெயராமனுக்கு பெண் பார்க்குறாங்க. அந்த இளம் பெண்ணோட பெயர் சுகந்தி. வயது 19 தான் ஆகுது. போன வருஷம் +2 முடித்து இந்த வருஷம் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் படிச்சுட்டு வரா. அந்த பெண்ணோட வீட்டில் ரொம்ப கஷ்டங்கிறதால இந்த பெண்ணை ஜெயராமன் போன்ற நல்ல பொறுப்பான ஆளுக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினச்சி அந்த பொண்ணோட அப்பா சம்மதிக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணோட அம்மா ஒத்துக்க மாட்டுறாங்க. ஏன்னா சுகந்திக்கு 19 வயசு தான் ஆகுது, ஜெயராமனுக்கு 34 வயசு ஆகுது. 15 வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணி வச்சா அது ஃப்யூச்சரில் நல்லா இருக்காதுன்னு நினச்சி அந்த பொண்ணோட அம்மா ஒத்துக்காமல் இருக்காங்க. ஆனால் சுகந்தியோட அப்பாவுக்கு வயசெல்லாம் ஒரு விஷயமா தெரியலைங்க. வெளிநாட்டில் நல்லா சம்பாதிக்கிறார், வீட்டுக்கு ஒரே புள்ள, பொறுப்பான புள்ள, சொந்த வீடு கட்டிட்டான். நம்ம பொண்ணு வாக்கப்பட்டு போயிட்டா அந்த வீட்டுக்கு அவ தான் ஆள், போட்டி போட நாத்தனார் கொழுந்தனார்னு யாருமே இல்லை. வயசான மாமனார் மாமியார் அவங்க கூட என்ன பண்ண போகிறா, சுகந்தி அங்கே வாக்கப்பட்டு போட்டால் நல்லா ராணி மாதிரி வாழலான்னு சொல்லி அவங்க அப்பா கணக்கு பண்ணுறாரு. அதனால் சுகந்தியோட அம்மா ஒத்துக்கலனாலும் சுகந்தியோட அப்பா விடாப்பிடியாக ஜெயராமனுக்கு தான் என் பொண்ணுன்னு சொல்லி ஜெயராமனோட அப்பா அம்மா கிட்ட சம்மதம் தெரிவிச்சிடுறாரு. ஜெயராமனோட அப்பா அந்த பொண்ணோட ஃபோட்டோவை ஜெயராமனுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஜெயராமனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஓகேப்பா, நான் அடுத்த மாதம் ஊருக்கு வரேன், 4 மாதம் தான் லீவு இருக்குது, அந்த லீவுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடணும், அதனால் நீங்கள் கல்யாணத்துக்கு வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள், நான் சிங்கப்பூர்லேருந்து வந்த அடுத்த முகூர்த்தத்துலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லி பொண்ணு வீட்டில் சொல்லிடுங்கன்னு சொல்கிறான். அவங்களும் ஓகேப்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயராமன் 4 மாதம் லீவில் ஊருக்கு வராது. கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெலாம் தடபுடலாம் நடக்குது. ஆனால் அந்த ஊருக்காரங்கள்லாம் பொண்ணோட அப்பாவை செம்மையாக திட்டுறாங்க. 19 வயசு பொண்ணை 34 வயசு ஆளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி தராங்க, எப்படி ஒத்துக்கிட்டாங்க, எல்லாம் காசு பண்ணுற வேலைப்பா, காசு இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம் போலன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒரு வழியாக ஜெயராமனுக்கும் சுகந்திக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ஜெயராமன் 4 மாத லீவில் தான் ஊருக்கு வந்திருக்காரு. கல்யாண வேலை அப்படி இப்படின்னு 2 மாதம் ஓடி போயிடுச்சு. கல்யாணமாகி 2 மாதத்தில் லீவு முடிஞ்சு ஜெயராமன் மறுபடியும் சிங்கப்பூர் போகிற டைம் வந்துருச்சுங்க. ஜெயராமன் சிங்கப்பூர் கிளம்பிட்டாரு. தன்னோட பொண்ணுக்கு தாலி கட்டி இன்னும் தாலி கைத்தோட ஈரம் கூட காயல, அதுக்குள்ளே மாப்பிள்ளை மறுபடியும் லீவு முடிஞ்சு சிங்கப்பூருக்கு போகிறாரு, என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை பழக்கப்பட்டிருப்பாரு, இனிமேல் 1 வருஷம் கழிச்சு தானே வருவாருன்னு சொல்லி சுகந்தியோட அம்மா ரொம்பவும் புலம்பி தள்ளுறாங்க. சுகந்திக்கோ மாப்பிள்ளைக்கிட்ட இருக்கிற கூச்சம் இன்னும் போகலை. வெக்கத்துடனே மாப்பிள்ளையோட மூஞ்ச கூட சரியாக நிமிர்ந்து பார்க்காம ஏர்போர்ட்டில் ஜெயராமனை வழி அனுப்பி வச்சுட்டு வராங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சுகந்தி தன்னோட படிப்பை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணும்போது 2 வீட்டாரும் பேசுனதால மறுபடியும் கல்யாணம் ஆயிட்டு சுகந்தி காலேஜுக்கு படிக்க போகிறாள்.
சின்ன பொண்ணு, விவரம் தெரியாத பொண்ணு, குடும்ப சுமையை இப்போவே அவள்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி ஜெயராமனோட அப்பா அம்மா சுகந்தியை அவளோட அப்பா அம்மா வீட்டில் இருந்தே படி, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து போமான்னு சொல்கிறாங்க. சுகந்தியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவ்வளோ நல்ல மாமனார் மாமியார் நம்ம பொண்ணுக்கு கிடைச்சிருக்கிறாங்களே நினச்சி ரொம்பவும் பெருமையாக பார்க்குறாங்க. சுகந்தியும் தன்னோட காலேஜ் படிப்பை தன்னோட அம்மா வீட்டில் இருந்து கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. இப்படியே ஒரு 8 மாதம் போயிருக்கும். சுகந்தியோட நடவடிக்கையில் திடீர்னு கொஞ்சம் மாற்றம் வருது. ஜெயராமன் சுகந்தி கிட்ட பேசுகிறதுக்காக ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த ஃபோனில் ஜெயராமன்கிட்ட பேசுகிற டைமை விட சுகந்தி வேறு யார் கூடயோ ரொம்ப நேரமாக பேசுகிறத வழக்கமாக வச்சுருக்கா. அது வேறு யாரும் இல்லைங்க, சுகந்தியோட காலேஜில் படித்த முன்னாள் மாணவன். அவன் படிப்பு முடிச்சுட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். அவன் சுகந்தி கூட ரொம்ப நாளாக பழகிறத அந்த ஊருக்காரங்க அரசல் புரசலாக பேசுகிறாங்க. அவனுக்கு எப்படியும் 23 வயசு தாங்க இருக்கும். அவனும் சுகந்தியும் பழகிறத கேள்விப்பட்ட சுகந்தியோட அப்பா சுகந்தியை ரொம்பவும் கண்டிக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப தப்புமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ இப்போ போய் இப்படிலாம் பண்ணக்கூடாது, மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சால் ரொம்பவும் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி ரொம்பவும் கண்டிக்கிறாரு. சுகந்தியோட அம்மாவோ, என் பொண்ணு இப்படி போகிறதுக்கு காரணம் நீதான்யா, 19 வயசு பொண்ணை 34 வயசு ஆளுக்கு பணம் வசதி இருக்குன்னு நினச்சி கல்யாணம் பண்ணி வச்ச. அந்த மாப்பிள்ளை என்னடானா என் பொண்ணு கூட 2 மாதம் கூட வாழலை, உடனே மறுபடியும் சிங்கப்பூர் போயிட்டாரு. இவ இப்படி பண்ணுறாளேன்னு நினச்சி தன்னோட பொண்ணோட நிலைமை நினச்சி அவளை திட்டவும் முடியாமல் அரவணைக்கவும் முடியாமல் சுகந்தியோட அம்மா ரொம்பவும் தவிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுதுங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை 1 வருஷத்தில் வருவார். அவர் கையில் தன்னோட பொண்ணை பிடிச்சி கொடுத்துட்டா அவருண்டு அவர் பொண்டாட்டி உண்டுன்னு ஆயிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா ஜெயராமன் சிங்கப்பூர்லேருந்து வர இன்னும் லேட் ஆகுமா, லீவு கிடைக்கலையாம், இன்னும் 6 மாதம் ஆகுமா. தன்னோட மகளோட நிலைமையை மாப்பிள்ளைகிட்ட சொல்லவும் முடியாமல் சுகந்தியோட அப்பா ரொம்பவும் தவிச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் சுகந்தியோட எல்லை வரம்பு மீறி போகுதுங்க. அந்த பையன் கூட கோயில் குளம்னு சுற்ற ஆரம்பிச்சிடுறா. இதை சுகந்தியோட அப்பா நேரடியாக பார்த்துட்டு ரொம்பவும் கண்டிக்கிறாரு. ஆனால் சுகந்தியோ, நான் அந்த பையனை விரும்புகிறேன்ப்பா, நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறான்னு சொல்லவும் சுகந்தியோட அப்பாவுக்கு ரொம்பவும் கடுமையாக அதிர்ச்சி ஆகிடுது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சுகந்தி, அது உனக்கு தெரியுமா, உன்னோட புருஷன் பேர் ஜெயராமன், அதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் சுகந்தி கோபமாக சொல்கிறா. 34 வயசு ஆளுக்கு என்னை கட்டி கொடுத்த, என் கூட 2 மாதம்தான் வாழ்ந்தாரு, இப்போ சிங்கப்பூர் போயிட்டாரு, எப்போ வருவாருன்னே தெரியாது. இவ்வளோ வயசான ஆளுக்கு என்னை கட்டி கொடுத்தா என்னோட உணர்வை எப்படிப்பா புரிஞ்சுக்குவார், நானும் சாதாரண பொண்ணு தானேப்பான்னு சொல்லி தன்னோட அப்பா கிட்ட கடுமையாக வாக்குவாதம் பண்ணுறா. காலேஜ் படிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் கஷ்டமான என்னன்னு தெரியாமல் வாழ்ந்த சுகந்தி இந்த அளவுக்கு தரங்கட்டு போகிறதுக்கு காரணம் யார்? வசதி வாய்ப்பை பார்த்து 19 வயசு பொண்ணை 34 வயசு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சுகந்தியோட அப்பாவோட தவறா, இல்லை தனக்கு 34 வயசு ஆச்சு ஆனாலும் பரவாயில்ல, தன்னோட கடமையெல்லாம் முடிச்சுட்டு எப்படியாவது தனக்கு கல்யாணம் ஆகிட்டா போதும்னு நினச்சி ஒரு 19 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ண ஜெயராமனோட தவறா, இல்லை தனக்கு இன்னொருத்தர் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் விவரம் தெரியாத அந்த 19 வயசில் கல்யாணம் ஆகி கணவர் கூட தன் கூட இல்லாமல் இப்படி தறிக்கட்டு போகிற அந்த அப்பாவி பொண்ணு சுகந்தியோட தவறா? இதில் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் இது எவ்வளோ பெரிய மோசமான விளைவை ஏற்படுத்தணும்னு நமக்கு நல்லாவே தெரியும். நாம் இந்த கதை மூலயமா காலத்தே பயிர் செய் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த வயசில் அந்தந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கணுங்க. வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை எல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறமா வந்து உட்காரலாம் நினச்சா முடியாது. நம்ம வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைங்கிறது நம்ம கூடவே இருக்கும். ஏன்னா பிரச்சனைங்கிறது மனுஷன் கூடவே பிறந்தது. அந்த பிரச்சனை கூடயே நம்ம வாழ பழகிக்கணுங்க. எந்த பிரச்சனைக்காகவும் எதையும் தள்ளி போடக்கூடாதுன்னு நம்ம இந்த கதை மூலமாக ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னு நம்பலாம். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள், உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நெகிழ்ச்சியான சம்பவங்கள், உங்களை உறைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.